மக்களே, வெல்கம் டு HK Mommy's Kitchen. இன்னைக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான சூப் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சூப் வெரைட்டிஸும் கொடுக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணி அவங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு சூப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம முருங்கைக்கீரை சூப் பார்த்தலாம். முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டெம் பார்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப் செய்யும்போது. அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சூப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வரும்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை 2 பங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இது கூட சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. கூடவே நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். புளிப்பு சுவை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டாக கொஞ்சமாக பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம் நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம். நான் குட்டி குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக காரம் ஏறினா குடிக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் பெரியவங்க எடுத்துக்கிறீங்க தாராளமாக இடித்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். சாறு எல்லாமே நல்லா நம்ம சூப்பில் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு 1 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். என்னோட பசங்க குட்டி பசங்களாக இருக்கும்போது நான் அடிக்கடி கொடுத்துருக்கேங்க. 2 வயசு மேலே அல்லது கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கீரையை கூட வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுடுவாங்க. நான் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சூப் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த கீரையில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் நிறைய பேர் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சூப் கூட மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இந்த மழைக்காலங்களில் அடிக்கடி இந்த மாதிரி சூப் வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகுங்க. சளி இருமல் கூட வராமல் தடுக்கும். இப்போ உள்ள மழைக்காலங்களில் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே சளி இருமல் வந்தால் ஒரு 15 டேஸாவது இருக்குது. எனக்கும் ஒரு 15 டேஸாக இருக்குது. நானும் வீட்டில் என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் கம்மியாகிற மாதிரியே இல்லை. பட் இந்த மாதிரி நம்ம சூப்பாக குடிக்கும்போது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சம் கீரையை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி இது மாதிரி ஒரே ஒரு சின்னதாக கொதி மட்டும் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சில டைம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, பசிக்கவும் செய்யாது. அந்த டைம்லலாம் நீங்கள் இது மாதிரி சூப் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை சூப். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு சூப். நார் சத்து அதிகமாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பேனில் கொஞ்சமாக ஆயில் அல்லது பட்டர் அல்லது நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு, ஒரு சின்ன பீஸ் மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா லைட்டாக வதங்கி வரும்போது கொஞ்சமாக நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். வாழைத்தண்டில் அதிகப்படியான நச்சுகளை வெளியேற்கும் தன்மை இருக்குதுங்க. அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. B6 அதிகமாக இருக்கிறனால இன்சுலின் உற்பத்தி, நெக்ஸ்ட்டு ஹீமோகுளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த சூப்போ அல்லது வாழைத்தண்டு மோர் கூட ட்ரை பண்ணலாம். வாழைத்தண்டு மோர் நம்ம சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை இது கூட ஆட் பண்ணலாம். வாழைத்தண்டு ரொம்ப பிளாக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மோர்லேயோ அல்லது அரிசி கழுவின தண்ணிலையோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிளாக் ஆகாமல் இருக்கும். இப்போ வாழைத்தண்டு போட்டால் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக நீங்கள் ஜீரகத்தூள், பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் கொதித்து வரும்போது நான் கொஞ்சம் வாழைத்தண்டு மட்டும் எடுத்து கிரைண்ட் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த சூப்பில் இருக்கிற வாழைத்தண்டு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காதனால குழந்தைங்கள ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. என்னோட குட்டீஸுங்க சூப்பில் போட்ட எந்த வெஜிடபிள்ஸுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்காக கொஞ்சம் நான் கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இந்த பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக நம்ம சாப்பிட்டுடுவோம். பட் குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக நம்ம இது மாதிரி ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும். கூடவே அதோட சத்துக்கள் கொஞ்சம் கூட குழந்தைங்களுக்கு கம்மியாகாமல் நம்ம கொடுக்க முடியும். அதனால் தனியாக நான் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் பெரியவங்க மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிரைண்ட் பண்ணுற பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் வாழைத்தண்டை மட்டும் கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் திக்கான ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேவர் அல்லது கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக பெப்பர் தூள், கொத்தமல்லி தூளையும் போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பெரியவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி சூப் வெரைட்டிலாம் நீங்கள் குளிர்காலம், மழைக்காலம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. வீட்டில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸுக்காகவே கொஞ்சம் சூப் குடிப்பாங்க. கூடவே சூப்போடு செய்து அதுவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. ஸோ வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்ன் சூப்ஸ். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், கார்ன்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்கும் போது குழந்தைங்களுக்கு 50 to 100 கலரிஸ் கிடைக்கும். கூடவே கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். கூடவே அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும், எல்லா விட்டமின்ஸும் குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. கொஞ்சமாக பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள்ஸ், கார்ன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், நெக்ஸ்ட்டு கார்ன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ் வந்து வெந்து கிடைக்கும். கொஞ்சம் காரத்திற்காக நம்ம பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரன்ச் பண்ண பெப்பர் அண்ட் ஜீரகத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் தூளை நான் பவுடராக நீங்கள் வச்சுருந்தீங்க கூட அதுவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போது நல்லா நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். எப்பவும் போல் தான் நான் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து நான் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நல்ல திக்காகவும் இருக்கும். கூடவே வெஜிடபிள்ஸோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாகவும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். பெரிய குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணாமலே குழந்தைங்களுக்கு கொதிக்க வச்சு தாராளமாக கொடுத்துக்கலாங்க. ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. நான் என்னோடய குட்டீஸுங்களுக்காக தான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணுற பாட்டை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். கூடவே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நீங்கள் கார்ன் மாவு, அதாவது சோள மாவு இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியில் டைலூட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து நீங்கள் ஆஃப் பண்ணுற 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப் கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க, நல்லா பசியும் எடுக்கும். அடிக்கடி ஜூஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சூப்பாக கொடுக்கும்போதும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கூடவே நம்ம நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக பசியும் எடுக்கும் இதில் இருக்கிற சத்துக்கள் மூலமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் சூப்பும் அடிக்கடி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நான் கொஞ்சமாக இன்றைக்கி சோள மாவு லைட்டாக கரைச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக, வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூப்பரான வெஜிடபிள் சூப் ரெடி. எப்பவும் போலவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டேன்னா என்னோடய குட்டீஸுங்க கார்ன்ஃப்ளேக்ஸ்க்காகவே அந்த சூப் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு குடிப்பாங்க. ஸோ இந்த சூப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு உப்பு, காரம் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது தூதுவளை சூப். சளி இருமல் வந்தாலே டக்குன்னு நம்ம எடுத்துக்கக்கூடியது இந்த தூதுவளை தான். ஆனால் இது வந்து சளி இருமல் வரதுக்கு முன்னாடியே நம்ம அடிக்கடி இந்த சூப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு கிளைமேட் சேஞ்சால் வரக்கூடிய அதிகமான சளி இருமல்லாம் வராமல் கூட தடுக்கலாங்க. இப்போது நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்த தூதுவளை கீரை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பூண்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு 10 பல் சின்ன பல் பூண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக வதங்கி பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூதுவளை கீரையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஆற வச்சிடலாம். தூதுவளை கீரை ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக சுருங்கினாலே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே பேன்லேயே நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்க பொருட்கள் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்மாக குழந்தைங்களுக்கு கொடுத்து வரும்போது கிளைமேட் சீசனால் வரக்கூடிய சளி இருமல் கூட வராமல் தடுக்கலாங்க. குழந்தைங்க ஃபஸ்ட் டைம்லாம் இந்த சூப்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் குடிக்க கஷ்டப்படுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக கால் கிளாஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட குழந்தைங்க ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி, சூப் ரெசிபிஸ் எதை கொடுத்தாலுமே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அம்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பழகிக்கிட்டாங்க. இப்போலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து சூப் செய்கிறேன்டா அப்படின்னு சொன்னாலே வாங்கி குடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் கஞ்சி ரெசிபிஸும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வகையான கஞ்சி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி எக்ஸாம் டைம்லலாம் குழந்தைங்க மார்னிங் எழும்பி படிக்கும்போது காஃபி டீ பதிலாக நீங்கள் வந்து கஞ்சிலாம் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கூடவே நான் வந்து 25 வகையான பொருட்களுக்கும் மேலே வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு சூப்பரான கஞ்சி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டும் போது நமக்கு விலையும் குறைவு, கூடவே நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்க சத்தமாக வீட்லேயே இருக்கும்போது நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கஞ்சி, நெக்ஸ்ட்டு பணியாரம், புட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வாமா குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் சூப். இந்த மாதிரி நம்ம க்ரீனி வெஜிடபிள்ஸ், க்ரீனி தோசை அந்த மாதிரிலாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்து வரணுங்க. இந்த மாதிரி நீங்கள் முடக்கத்தான் சூப்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வரும்போது வயசான காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய கை கால் மூட்டு வலி கூட வராமல் தடுக்கலாம்.
இப்போது அடிக்கடி முடக்கத்தான் கீரைலாம் நீங்கள் கிடைக்கும் போது இந்த மாதிரி சூப்பாகவோ நெக்ஸ்ட்டு தோசையாகவோ செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி முடக்கத்தான் தோசை ரெசிபிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் வந்து இடிச்சுக்கிறேன். இடித்து எப்போவுமே சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன துண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து இடிச்சுக்கலாம். கூடவே மிளகு ஜீரகமும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். குழந்தைங்க குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆரம் அதிகம் இருந்தது, சுத்தமாக குடிக்கவே மாட்டாங்க. அதனால லைட்டாக இடித்து நம்ம இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேவையான அளவு தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ கைப்பிடி நிறைய முடக்கத்தான் கீரை சின்ன சின்ன இந்த ஸ்டெம் பார்ட்டோட சேர்த்தே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்காக கைப்பிடி நிறைய ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எப்போவுமே நீங்கள் சூப்புக்கு ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற காரம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் சூப் வகைகள் வந்து நம்ம செய்யும் போது தக்காளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் சின்ன குழந்தைங்க வந்து லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி வேணானாலும் எல்லா சூப்லேயும் நீங்கள் தக்காளியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும். அதுதான் மெயின் பார்ட்டுங்க. எப்போவுமே நீங்கள் வந்து சூப்லாம் செய்யும் போது சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கும் போது அதனுடைய சத்துக்கள் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்தது. இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வார்மாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கீரையால் அடிக்கடி எடுத்துக்கும் போது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்குலாம் இப்போ வந்து ஓடி ஆடி விளையாடும் போது க்ரோயிங் பெயின் அப்படின்னு வரும். என்னோடய பையனுக்கும் அடிக்கடி கால்வலி கைவலின்னு சொல்லுவான். பட் நான் இந்த மாதிரி சூப்பு நெக்ஸ்ட்டு தோசை வகைகள்லாம் கொடுக்கும்போது அவனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கால்வலிலாம் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களும் கை கால் வலிலாம் இப்போவே சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி சூப் வகைகள் கஞ்சி வகைகள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது ஒரு ஹெல்த்தியான ஜென்ரேஷன் வந்து நம்ம உருவாக்குறோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி தான் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்காக இது எது நல்லது நான் பார்த்து செய்வேன். அதனாலேயே தான் நான் வந்து சேனலுக்காக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வீணாகாமல் லைட்டாக இது மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான முடக்கத்தான் சூப்பும் ரெடி. நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து காரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்கோலி சூப். இது வந்து நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூப் தான் இது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரொக்கோலி வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. அதை நம்ம சூப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே சாப்பிட்டுடுவாங்க. தேவையான அளவு ப்ரொக்கோலிஸ் மட்டும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். இது மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற குட்டி பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் சீக்கிரமாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி வந்து ரொம்ப காலிஃப்ளவரை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப வந்து நம்ம தண்ணியிலே போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு ப்ரொக்கோலியை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும். நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். பேனில் பட்டர் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த ப்ரொக்கோலியும் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சருக்காக நான் கொஞ்சம் கேஷ்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேஷ்யூ இல்லைனாலும் பாதாம் நல்லா ஊற வச்சுட்டு பீல் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் பெப்பர் இடிச்சு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற தண்ணி கூடயே மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சருக்காக வீட்டில் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஏடு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பசங்களோட ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ ஒரு கொதி வந்தோன்னா காரத்திற்காக கொஞ்சம் மிளகுத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ப்ரொக்கோலி சூப் ரெடி. இதில் நிறைய பண்புகள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே எலும்புகள் வந்து பலம் பெறும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் ஹெல்ப்பாக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சூப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.